சொல்றான் பாருங்க. நம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போட்டு பம்பு இருக்கிறாங்க உடனே. சொல்லுங்க ஏசி சார், என்ன திடீர்னு கால் பண்ணிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா பரமேஸ்வரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சூர்யா ஸ்டேஷனுக்கு வந்திருந்தான். என்னவா? அவனுக்கு ஏதாவது துப்பு கிடைச்சிருக்காமா? ஆமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் வீட்டுக்கு ஒரு கொரியர் பார்சல் வந்திருக்கு. அந்த காணாம போனால அந்த பொண்ணு சுரேகா, அந்த பொண்ணோட கல்யாண புடவை கொரியர்ல வந்திருக்கான். நிஜமாவா? என்ன சார் சொல்றீங்க? அதை யார் அனுப்பியிருக்காங்க? அதை விசாரிக்க தான் போலீஸ் போயிருக்கு. நிச்சயம் அந்த பொண்ணை கிட்னாப் பண்ணவன் தானே அதை அனுப்பியிருக்கணும். ஆமால, அதனாலதான் உனக்கு கால் பண்ண. அந்த புடவைய நீ எதுவும் அனுப்பி வைக்கலையே. சார் நானா? என்ன சார் என்ன போய் கேக்குறீங்க? புரியலையா? இந்த விஷயத்துல நீ எதுவும் சம்பந்தப்பட்டிருக்கியான்னு கேக்குறேன். சார் சத்தியமா இந்த கேஸ்ல நான் சம்பந்தப்படல சார். எனக்கும் இந்த கேஸுக்கும் போன ஜென்மத்து சம்பந்தம் கூட கிடையாது. நான் விசாரிக்க சொல்லியிருக்கேன். நீ தான் பண்ணிருக்கேன்னா கடைசியா உன்னை பிடிச்சிருவாங்க. நீ செய்யலன்னா தைரியமா விசாரிக்க சொல்லலாம். அதுக்காக தான் உனக்கு கால் பண்ண. அது அது அதுல என்ன இருக்கு சார்? தாராளமா விசாரிங்க. எனக்கும் இந்த கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சரி, போன வை. என்ன பண்ற? இல்ல, ஸ்டேஷன்ல இருந்து போன் பண்ணாங்கன்னு சொன்னியா, அதான் காது நம்மன்னு இருந்துச்சு, அதான் கேட்கலான்னு வந்தேன். ஒட்டெல்லாம் கேட்கல. உன் புத்தி மாறவே மாறாதா? சரி வா, அவங்க கிட்ட விஷயத்த சொல்லுவோம். சொல்லுங்க சார். ஹலோ பிரதர், இங்க இருந்து இந்த பார்சல் எங்க வீட்டுக்கு டெலிவரி வந்திருக்கு. ஆனா இதுல ஃப்ரம் அட்ரஸ் எதுவுமே இல்ல. ஃப்ரம் அட்ரஸே இல்லையா? ஆமா, ஃப்ரம் அட்ரஸே இல்ல. எப்படி புக் பண்ணாங்கன்னு தெரியலையே சார். உங்களுக்கு இப்போ என்ன சார் வேணும்? இந்த பார்சல் அனுப்புனது யாருன்னு எங்களுக்கு தெரியும். ஓகே சார். யோ, இது போலீஸ் விவரம். ஓகே, சீக்கிரம் பார்த்து சொல்லியா. ஓகே சார், இதை பார்த்து கொடுத்துட்றேன். சார், புக் பண்ணது ராயப்பேட்டை பிரான்ச்சு சார். அங்கே போனீங்கன்னா உடனே இந்த அட்ரஸ் எடுத்துடலாம் சார். ராயப்பேட்டை பிரான்ச் தானே? ஆமாம் சார். சரி, நான் பார்த்துக்கிறேன். ஓகே சார். போங்க. என்ன பரமேஸ்வரி, ஸ்டேஷன்லேருந்து ஏதாவது தகவல் சொன்னாங்களா? ஆமாண்ணே, ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று சொன்னாரு. அது என்னன்னா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம சுந்தரவள்ளி வீட்டுக்கு ஒரு பார்சல் வந்துச்சாம். கொரியர்ல புடவை வந்ததும் அந்த குடும்பமே நிச்சயமா ஆடி போயிருக்கோன்னு. அந்த சுந்தரவள்ளியும் அவ புருஷன் அருணாச்சலமும் அவங்க பொண்ணு கட்டிக்கிட்டு இருந்த புடவைய கட்டி புடிச்சுக்கிட்டு இவ்ளோ நேரத்துக்கு கதறி கதறி அழுதுகிட்டு இருப்பாங்க. கேட்கவே சந்தோஷமா இருக்குல்ல? எனக்கு ரொம்ப சந்தோஷமாவும் திருப்தியாவும் இருக்கு. என் பொண்ணை பொணமாக்குனாங்கல்ல, அப்போ நல்லா அனுபவிக்கணும். அவங்கள அனுபவிச்சே ஆகணும். ஹே ஜோதி, என்ன பேசுற? நான் அப்படிதாங்க பேசுவேன். நான் பட்ட வேதனை என்னன்னு அந்த சுந்தரவள்ளிக்கு புரிய வேண்டாம். அவளுக்கு இதெல்லாம் நல்லா வேணுங்க. சொல்ல போனா என் பொண்ணு போன மாதிரியே அந்த சுந்தரவள்ளியோட பொண்ணும் பொணமா தான் வீட்டுக்கு வரணும். தப்பு ஜோதி, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. உனக்கும் சுந்தரவள்ளிக்கு 1000 பிரச்சனை இருக்கலாம். அதுக்கு பசங்க என்ன செய்வாங்க? யோசிச்சு பாரு.
முறைப்படி ரஞ்சித்துக்கும் சுரேகாக்கும் கல்யாணம் நடந்திருந்தா இந்நேரம் அவன் நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருப்பா. ஆமா, மருமக, உலகத்துல இல்லாத மருமக. வார்த்தையை விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு விடணும் ஜோதி. அவளும் நமக்கு குழந்தை மாதிரி தான். சுரேகாவாது நல்லபடியா வீட்டுக்கு திரும்பி வரணும்னு வேண்டிக்க, அவ்வளவுதான். நான் இந்த வீட்டுக்கு வந்ததில் காலம்புறம் உங்களுக்கு தண்ணி தான் வரேன். சரி, காய் தான் காக்க மாட்டேங்க. இங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த பிரபஞ்சமாக வந்து எங்களுக்கு துணை இருக்க வேணாமா அந்த வீட்டுக்கு? என்ன இப்படி கிடக்கு? உனக்கு காது கேட்குதோ இல்லையே தெரில. எப்ப கல்யாணம்? அம்மாச்சி, வெறும் புல்லும் செடியுமா வளர்ந்து கிடக்கு. இதையெல்லாம் வெட்டி விட்டு மண்ணை கொத்தி விட்டு 4 வெண்டை செடியோ 2 தக்காளி செடியோ கீரை பாத்தியும் போட்டு விட்டா வீட்டுக்கு தேவையான காய்கறி கொஞ்சமாவது கிடைக்கும்ல. அதுக்கு தண்ணி விட்டாலாவது பிரயோஜனம் இருக்கு. ஐயோ அம்மாச்சி அம்மாச்சி அம்மாச்சி, இப்படி எல்லாம் அவசரப்பட்டு எங்க சுந்தரலி அம்மா கிட்ட பேசுறாதீங்க. எங்க அம்மாவுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் டங்கு டங்குன்னு சாமி அந்த மாதிரி ஆடிடுவாப்ல. இங்க வருங்க, இந்த செடிகளை என்ன நினைச்சீங்க, நம்ம மூஞ்சி அழகா இருக்கிறதுக்காக பவுடர் எல்லாம் போடுறோம்ல, அதே மாதிரிதான் இந்த வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற அழகு செடிங்க. இத பராமரிக்க தான் ஒருத்தர் மாச சம்பளத்துக்கு கிருன்னு வந்து எல்லா வேலையும் பார்த்து உரம் போட்டுக்கிட்டு இருக்கேன். இதையெல்லாம் பத்திரமா வாடாம பாதுகாத்து தண்ணி விடுறதுதான் என்னுடைய வேலையை. புரிஞ்சதா அம்மாச்சி? தேவையில்லாம வேலையில உழ வச்சிடாதீங்க. நீ ஒண்ணு, இதெல்லாம் அழகு செடியா? இத பார்க்க அழகாவா இருக்கு? பிரச்சனை செடி மேல சரி வருது. 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்கா? இங்க பார், தேவை இல்லாம எம்புட்டு தண்ணி பொங்கி ஊத்திட்டு கன்ஃபார்ம். அதையெல்லாம் பயன்படுத்த கூடாதா? அக்காவே ஏற்கனவே வருத்தத்துல இருக்கு. அத விட்டுட்டு இப்ப செடியை பத்தியும் கொடியை பத்தியும் பேசிட்டு இருக்க. பேசாம இருக்க மாட்டியா? தெரியலையே. சரி, நம்மளும் போயிடுவோம். என்ன ஆச்சுன்னு தெரியலையே. அக்கா, என்னடி என்னக்கா நடக்குது இந்த வீட்ல? அந்த சுரேகா அம்மாவோட புடவை மட்டும் பார்சல்ல வருதுன்னா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. எனக்கும் அதே எண்ணம் தாண்டி மனசுல ஓடிட்டு இருக்கு. ஏங்கா, அது எப்படிக்கா அவங்க கட்டின புடவை பார்சல்ல வரும்? அத அவங்க கழட்டி விட்டுருப்பாங்களா, இல்ல அந்த ஹரிதா அம்மா மாதிரி ஏதாவது? எதுக்கு அபசகனமா பேசிட்டு இருக்க புனிதா? எனக்கு என்னென்னமோ தோணுதுக்கா. அவங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல. அவங்க புடவை பார்சல்ல வருதுன்னா அவங்க நல்லா இருக்காங்களா, ஏதாவது ஆயிடுச்சான்னு தோணிட்டே இருக்குக்கா. சச்சா, அப்படியெல்லாம் சுரேகா அம்மாவுக்கு எதுவும் ஆயிருக்காது. என் உள் மனசு சொல்லுது அவங்க உயிரோட தான் இருக்காங்கன்னு. அது எப்படி நந்தினி அம்புட்டு உறுதியா சொல்ற? அந்த புள்ள என்ன 10 புடவையா எடுத்துட்டு போச்சு? அது கட்டின புடவை தபால்ல வந்திருக்குன்னா தப்பால இருக்கு. நீயே யோசிச்சு பாரு அம்மாச்சி, ஒருத்தர் உயிரோட வச்சிருக்கிறது ஈஸியா, இல்ல செத்து போன பொணமா வச்சிருக்கிறது ஈஸியா? செச்சிச்சே, பொணத்தை வச்சிருக்கிறதா ஒரே நாள்ல அழுகி போய் நாத்த அடிக்க ஆரம்பிச்சிடாதா?